பாஸ்டரை தனியாக கூப்பிட்டு திட்டியிருக்கலாம், பாஸ்டரை தனியாக பேசியிருக்கலாம், பாஸ்டரை தனியாக வந்து ஆலோசனை கொடுத்துருக்கலாம். கூப்பிட்டா வந்திருக்க போகிறேன், ஃபோன் பண்ணால் எடுத்திருக்க போகிறேன், எப்படி வேணாலும் பேசுகிறேன், இல்லை நல்லா வெளியே அமைச்சிருப்பேன் சொல்கிறாரு. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன் கடிந்து கொள். பேதுரு அப்படிதான் பண்ணுறாரு ஆண்டவர். எல்லா சிஷ்யருக்கும் முன்பாக எனக்குன்னு ஒரு ஒரு இடம் இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, எனக்கு என் வயசுல சின்ன பசங்க முன்னாடிலாம் என்னை வந்து எல்லாரும் முன்னாடி தான் ஆண்டவர் அசிங்கப்படுத்தினார், கடிந்து கொண்டார். ஆமென். இன்னைக்கு யாருனா முன்னாடி சபையில் யாருனா முன்னாடி யாரா திட்டாங்கன்னா நம்ம சபையை பற்றி மட்டும் பேசலை, எல்லா சபையும் குறித்து பேசுகிறேன். ஆமென். இந்த செய்தி கேட்குற எல்லா சபையும் குறித்து பேசுகிறேன். இன்னைக்கு யாராவது போய் பேசினா ஒன்று பேசுகிறேன், அந்த அம்மா முன்னாடி ஒரு பொம்பளை முன்னாடி என்னை பேசிட்டாங்களே, ஒரு சின்ன பையன் முன்னாடி என்னை பேசிட்டாங்களே, நேற்று வந்தவங்க முன்னாடி என்னை பேசிட்டாங்களே. பேசுனதை பார்க்குறோம், ஏன் பேசுனாங்கன்னு யோசிச்சுன்னு வச்சிங்களேன், நம்மளாம் ஆசீர்வாதமாக வந்துடும். அல்லேலூயா. ஆனால் சொல்கிறாரு, மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி. மற்றவன் அந்த தப்பை, ஒரு மகனோ ஒரு மகளோ செய்த தப்பை மற்றவன் செய்யக்கூடாது, அவனுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி. அவங்க செஞ்சாங்களே, பாஸ்டர் ஒன்றுமே சொல்லி, அப்போ நம்மளும் செய்யலாம். அடுத்து ஐயோ அந்த சிஸ்டர் அன்றைக்கே திட்டினாரு, அந்த பிரதர் அன்றைக்கே திட்டினாரு, நம்ம செய்யக்கூடாது எச்சரிப்பு வரணுன்றதுக்காக எல்லாருக்கும் முன்பாகவும் கடிந்து கொள். பாவம் மற்றவர்களை ஆண்டு கொள்ளாதபடிக்கு அவர்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாய் எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள் என்று வேதம் சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே மூஞ்சி மாறுது பாருங்க. உங்க மூஞ்சிலாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டா, ஒரு வார்த்தை கேட்டுட்டா, இன்னைக்கு நாங்கள் சிரிச்சுன்னு போகிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஊழியக்காரங்க இன்னைக்கு ஐயோ சரி தெரியாமல் கேட்டும் போல இருக்கு அப்படி சிரிச்சிட்டு, நான் நிறைய நேரத்தில் சிரிச்சுட்டு போயிருக்கேன். என் மனைவி கிட்ட மட்டும் வீட்டில் சொல்லுவேன். நான் என் மனைவி முடிந்தப்பா இந்த பிரதரை சும்மா தாம்மா கேட்டேன், அவர் ஒரு மாதிரிக்கு பேசிட்டாரு, நான் சிரிச்சிட்டு அப்படிங்களா பிரதர் சரி அப்படிங்க. சுத்தமாக தான் இந்த சிஸ்டர்கிட்ட இப்படி தான் சொன்னேன், அவங்க வேற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பேசிட்டாங்க, நான் சிரிச்சிட்டு கம்முன்னுட்டேம்மா. இன்னைக்கு சபையில் ஊழியக்காரங்க அப்படி போக ஆரம்பிச்சிடுமே தவிர, சபை விசுவாசிகள் ஒரு வார்த்தை சொன்னால் சுண்ணுன்னு ஏறிடுது.